ப்ளூம்பர்க், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகளில் ஒரு ஆர்டிக்கிள் ஆனது வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகளை சேர்ந்த முக்கியமான சில லெஃப்டினன்ட் கர்னல்ஸ் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, நேட்டோ ஒரு 3 லட்சம் சோல்ஜர்ஸை எப்படி கூடிய சீக்கிரத்தில், அதாவது ஒரு போர் சூழலில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக டெப்ளாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் காரிடாரை இந்த ரஷ்யன் பார்டர் வரைக்கும் இப்போ உருவாக்க போகிறாங்க. இந்த லேண்ட் காரிடார்ன்றது யூகேலேருந்து இந்த பக்கம் பெலாரஸ், ரஷ்யா, உக்ரைன், அந்த பக்கம் லாத்வியா, லித்துவேனியான்னு சொல்லிட்டு இந்த எல்லா நாடுகளோட பார்டரை ஒட்டியும், குறிப்பாக இந்த உக்ரைன் நேட்டோக்குள்ளே சேர்ந்துருச்சுன்னா அந்த உக்ரைனுக்குள்ளேயும் இந்த லேண்ட் காரிடர் ஆனது போகும். ரஷ்யாவை நேட்டோ நினச்சாங்கன்னா வெறும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த ட்ரூப் டெப்ளாய்மெண்ட் மூலயமா 3 லட்சம் சோல்ஜர்ஸை கொண்டு போயிட்டு அந்த நாட்டோட எல்லையில் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியாகியிருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது, இதை நான் ஏன் பெரிய ரிப்போர்ட்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி ஜெர்மனியிலிருந்து இந்த போர் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ஆனது லீக் ஆச்சு. அதில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ ஒவ்வொன்றா நடந்துட்டு வருது. முதல்ல இந்த யூரோப்பிய கண்டத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த போரானது அடுத்து ஜெர்மனி விசஸ் ரஷ்யான்ற மாதிரி வரும். ஜெர்மன் வெப்பன்ஸை ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள உக்ரைன் பயன்படுத்தினானா அடுத்த பிரச்சனை ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பிக்கும்னு சொல்ற டைம்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வெப்பன்ஸை ஏற்கனவே ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த விஷயமா சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, ஜெர்மனியோட சோல்ஜர்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் சோல்ஜர்ஸ் வரைக்கும் இந்த பார்டர்ல நிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லீக்கான டாக்குமெண்ட்ல பேசியிருந்தாங்க. இப்போ அதுவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இப்போ ஒரு 3 லட்சம் சோல்ஜர்ஸை குவிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியோட, ஒரு நாட்டோட ஆர்மியிலேயே ஒரு சில லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் நேட்டோன்ற கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரம்மாண்டம். எப்படி சோவியத் ரஷ்யா ஒரு பிரம்மாண்டமோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த நேட்டோன்ற ஒரு அமைப்பும். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான நாடுகள் ஒரு சேர ஒன்னா சேர்ந்து ரஷ்யான்ற ஒரு நாட்டை எதிர்க்கணும், ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஐரோப்பிய கண்டினென்ட்ல அதிகமாகிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு இன்னைக்கு இதையும் தாண்டி, ரஷ்யா எதிர்ப்புன்றதையும் தாண்டி ரஷ்யாவை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்ன்ற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த மேப்பை கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த ஆர்டிக்கல்ல ரிலீஸ் ஆகியிருக்க அந்த லேண்ட் காரிடருக்கான மேப். இதுல முக்கியமான போர்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, அந்த போர்ட்ஸ் மூலமா எப்படி ட்ரூப்ஸை மூவ் பண்ணலான்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு திட்டத்துக்கு நேட்டோவுக்கு மொத்தமா 6 நாடுகளோட உதவின்றது இன்றியமையாததா மாறுது. நேட்டோவில் இருக்க எல்லா நாடுகளுமே இந்த ஒரு திட்டத்துக்கு நேட்டோவுக்கு உதவதான் போறாங்க. ஆனா முக்கியமா இந்த 6 நாடுகளோட பங்குன்றது ரொம்பவும் இன்றியமையாததா மாறுது. இதுல முதல் இடத்துல இருக்க நாடு பார்த்தோம்னா நார்வே தான். அடுத்ததா நெதர்லாண்ட்ஸ், இட்டாலி, கிரீஸ், துருக்கி, போலாந்து. இந்த 6 நாடுகள்ல மற்ற 5 நாடுகள் எல்லாமே இன்க்ளூடிங் துருக்கியும் அவங்களோட போர்ட் ஃபெசிலிட்டிஸை கூடிய சீக்கிரத்தில் நேட்டோவுக்காக ஓப்பன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாமே இந்த நேட்டோக்கான ஆக்சஸ் இருக்கு. இந்த போர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு, அங்கே வார்ஷிப்ஸை கொண்டு வந்து டாக் பண்றதுக்கு எல்லா ஆக்சஸுமே நேட்டோ கிட்ட இருக்கு. ஆனா இப்போ இந்த ஒரு பிளானின் படி பார்த்தோன்னா நேட்டோவுக்கு மட்டுமே இந்த போர்ட்ல தனி டெர்மினல்ஸை உருவாக்குறது. ஏன்னா ஒரு பிஸி டைம்ல நேட்டோவால போயிட்டு அந்த போர்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல சில குளறுபடிகள் நடக்கும். அடிக்கடி போயிட்டு அவங்களால அந்த இடத்தை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நிறைய புரோட்டோகால்ஸ் ஆனது இருக்கும். இப்போ இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஆல்ரெடி இருக்க அந்த ஒரு வணிக போர்ட்ல இவங்களுக்கான அந்த மிலிட்டரி ஸ்ட்ரக்சரை தனியா ரெடி பண்ண போறாங்க. நான் சொல்றது மிலிட்டரி பேசஸ் கிடையாது, மிலிட்டரி சம்பந்தப்பட்ட அந்த நேவல் பேசஸ் கிடையாது, அது தனியா இருக்கு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கமர்ஷியலா இருக்க போர்ட்டை இந்த மாதிரி நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு திரும்பவும் அதிகமாக்க போறாங்க. இப்படி இந்த போர்ட்ஸ் மூலமா உள்ள வரக்கூடிய நேட்டோ வீரர்கள் அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு ஸ்பெஷலைஸ்டு லேண்ட் ரூட்ன்றது உருவாக்கப்படும். இது 2 மார்க்கத்தில் இருக்கும். ஒன்று லேண்ட் பேஸ்ட், அதாவது ட்ரக் மூலியமா ஏற்படக்கூடிய மூவ்மெண்ட்ன்றது, ரெண்டாவது ரயில்வே நெட்வொர்க் மூலியமா ஏற்படக்கூடிய மூவ்மெண்ட்ன்றது. ஒரு நிமிஷம், எப்பயுமே இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுனா அதிகமாக ஏர் மூலியமா ஏர் லிஃப்டிங் தானே பண்ணுவாங்க. ஏன் இந்த இடத்துல நேட்டோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. முதல்ல ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் கஜகிஸ்தான், அந்த ரீஜியனில் இருக்க அமெரிக்காவோட பேசஸ், அந்த பகுதிகளில் இருக்க அமெரிக்காவோட பேசஸில் இருந்தால் முக்கியமான லாஜிஸ்டிக் சப்ளையை இந்த ரஷ்யாவுக்கு எதிரான போரில் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அது ரெண்டுத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆப்கானிஸ்தானை விட்டும் இப்போ அமெரிக்கா வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு திட்டத்துக்கு மாற்றா இந்த இடத்துல இங்கே இருக்க இந்த லாஜிஸ்டிக் ஹப்ஸை
அமெரிக்கா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரஷ்யாவோட தாக்குதல் ரேஞ்சுக்குள்ளே உள்ள வரும். ஒரு விமானம் வந்து ஒரு 200 இல்லை 300 சோல்ஜர்ஸோட கிளம்புதுன்னா ஒரே ஒரு மிசைல் போகும் அந்த விமானத்தை சுட்டு தள்ளுறதுக்கு. மொத்தமாக 300 வீரர்களும் காலி ஆயிடுவாங்க. ஆனால் ட்ரக் மூலயமா இந்த மாதிரி லேண்ட் ரூட் மூலயமா இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அதிகமான இழப்புகளை இந்த சோல்ஜர்ஸ்க்கு ஏற்படுத்த முடியாது. அவங்களோட கான்வே எந்த இடத்துல வருது, அதிகமான உளவாளிகளோட தேவை இருக்கும், எந்த இடத்துல வந்து இவங்க அதிகமாக கேதர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்ஸை வச்சு மட்டும்தான் எக்ஸாக்டான தாக்குதலை நடத்த முடியும். அதுக்கான பாசிபிலிட்டின்றது அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது முதல் காரணம் இந்த லேண்ட் பேஸ்டு காரிடார்ஸை இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த நாடுகளில் ரோட் நெட்வொர்க்ஸ் நாட்டோவுக்கான அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கப்போ நம்ம ரொம்ப சீக்ரெட்டாகவே அதே டைமில் ரொம்பவும் துரிதமாகவும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுன்றதுக்காக தான் அமெரிக்கா இந்த ஒரு லேண்ட் ரூட்டையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த போர்ட்ல இருந்து கிளம்பி லேண்ட் காரிடார் மூலமா ரஷ்யாவோட பார்டரை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த நேட்டோ வீரர்கள் மொத்தம் 6 ஹாட் பாயிண்ட்ஸ் 1-2 இல்ல 6 ஹாட் பாயிண்ட்ஸ்ல குவிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது இந்த ஆர்டிகல்ல வெளியாகி இருக்கு. அது என்னடா 6 ஹாட் பாயிண்ட்ஸ்னு கேக்குறீங்க? ஒரே நாட்டுக்குள்ள இது எல்லாருக்கும் கேட்டீங்கன்னா 6 நாடுகளை தான் இவங்க 6 ஹாட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீடன், ஃபின்லாந்து, அது மட்டும் இல்லாமல் பால்டிக் நாடுகளாக இருக்க இந்த லாத்வியா, லித்வேனியா, போலாந்துக்கு பக்கத்தில் இருக்க நாட்டோ நாடுகள்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யாவோட பார்டரை சுற்றி இன்க்ளூடிங் அப்படியே பெலாரஸையும் சேர்த்து சுற்றி வளைக்கிற மாதிரி ஒரு எஸ் ஷேப்டு பேட்டர்னுக்கு இந்த ஃபோர்ஸஸ் தயாராகியிருக்காங்க. இந்த 3 லட்சம் சோல்ஜர்ஸையும் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷராக மாறும். இப்போ அமெரிக்கா வந்து உடனே இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கேம் பிளான் உள்ள வருது. இப்போ ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்குமான அந்த டென்ஷன்ஸ்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவை சைக்காலஜிக்கலாக உடைக்கணும், இல்லை ரஷ்யாவோட அந்த ஒரு ஆதிக்கத்தை உக்ரைனுக்குள்ள குறைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நேட்டோ பண்ணாதான் அது ரஷ்யாவுக்கு கொஞ்சமாவது பின்னாடி போக வைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மேபி நம்மளால எதையுமே கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரே வரும்னு சொல்லிட்டு 2014 அப்புறம் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ரஷ்யாவுக்கு தேவை அந்த ஒரு பகுதி மட்டும் தான். ஆனால் வரலாற்றை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, வரலாற்றை படித்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ரஷ்யா கண்டிப்பாக இந்த உக்ரைனோட நிறுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த உக்ரைனோட இந்த ரஷ்யா போர்ன்றது நிற்கவே நிற்காது. ரஷ்யாவோட, அதாவது சோவியத் ரஷ்யாவோட முன்னாள் நாடுகளாக இருந்த இந்த பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த உக்ரைன், பெலாரஸ், ஜார்ஜியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே மாஸ்கோவுக்கு ஒரு கவசமாக இருந்த நாடுகள். இந்த நாடுகளை தாண்டி தான் வந்து, அதாவது இந்த உறுப்பினர் நாடுகளை தாண்டி தான் வந்து யாராக இருந்தாலும் ரஷ்யாவை தொட முடியுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறமா அந்த எல்லா நாடுகளும் தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு அந்த இன்செக்யூரிட்டின்றது உண்மையிலேயே ரொம்ப அதிகமாகுது. இந்த இன்செக்யூரிட்டிக்கான காரணம் இந்த எல்லா நாடுகளையும் அவங்களோட எதிரி அமைப்பாக இருக்க அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் வந்து நிற்கிறப்போ எந்த ஒரு நாட்டுக்கும் அது ஒரு நல்ல விஷயமா படாது. குறிப்பாக இந்த உக்ரைன் நாட்டோவில் சேர போறதும் ரஷ்யா இப்படி ஒரு பெரிய போரை தொடுத்தது காரணமே இந்த ஒன்று தான். ஏன்னு கேட்டோம்னா மற்ற நாடுகள், அது ஸ்வீடன், ஃபின்லாந்து, இந்த பால்டிக் நாடுகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரஷ்யாவோட பார்டர் இப்போ ஷேர் பண்ணியிருக்க இடத்துல மலைப்பாங்கான இடம். இந்த மலை வார்ஃபேர், இந்த மவுண்டன் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரம் யாராலையும் ஒரு பெரிய அஃபென்சிவ் பண்ணிட முடியாது. எந்த நாடு டிஃபென்சிவ் லைன்ஸை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வெற்றிகள்ன்றது இந்த மவுண்டன் வார்ஃபேரில் கிடைக்கும். ஆனால் உக்ரைனோட நிலப்பகுதின்றது அந்த மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே இந்த ரஷ்யாவோட பார்டரில் மலைகளே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ். இந்த உக்ரைனை ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா நாட்டோவோட சோல்ஜர்ஸ் இல்லை நாட்டோ ஈஸியாக ரஷ்யாவை அடிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாட்டோவில் சேர போறதுக்கு உக்ரைனை நீ நாட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்னிங்கை ரஷ்யா கொடுத்தாங்க. இன்னமும் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா அது அவங்களுக்கான விருப்பம், அது அவங்களோட விருப்பம், அவங்க வந்து எந்த நாட்டில் சேரணுன்றது அது அவங்களோட முடிவுன்னு சொல்லுவீங்க. நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு 30 பேர், ஒரு 40 பேர் உங்களுக்கு எதிரானவங்க எல்லாருமே அவங்க உங்களுக்கு எதிரான பிளானை பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஆக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அதை தான் இன்றைக்கி ரஷ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ரஷ்யாவோட இந்த போரை சரின்னு சொல்லலை. உக்ரைன் மட்டும் நாட்டோவில் சேர மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கறதுக்கு ரஷ்யாவும் தயாராக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி உக்ரைனை சுற்றி இப்படி இந்த அளவுக்கு ட்ரூப் மூவ்மெண்ட்ஸை இந்த நாட்டோ போட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், ரஷ்யாவோட ரியல் வார்ன்றது இந்த உக்ரைனில் இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க நிறைய சோல்ஜர்ஸை இப்போ மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் அவங்களோட படைகளில் சேர்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் அவங்க படைகளில் சேர்க்குறாங்களே தவிர அவங்க யாரையும் ஃப்ரண்ட் லைனில் கொண்டு போய் நிறுத்தல. ஸோ ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா அதிகமான சோல்ஜர்ஸை சேர்த்துட்டு இருக்காங்க, ஆனால் இப்போ ஆக்டிவாக நடக்கிற வார்க்கு அவங்க கொண்டு வரல. இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்டுக்கான பிளானை இப்போ வந்து நாட்டோ போட்டு வச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறிட்டு இருக்கு. ஆனால் என்னைக்கு இந்த நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற அந்த யுத்தம் தொடங்குதோ, 3 லட்சம் வீரர்களை கொண்டு வந்து ரஷ்யாவோட பார்டரில் நிறுத்திட்டு கன் பாயிண்ட்ல ரஷ்யாவை நிற்க வைக்கிறாங்களோ அன்னைக்கு 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தை தாண்டி முதல் முறையாக அணு ஆயுதம்ன்றது இந்த நாட்டோ நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாடு மேலே வெடிக்கும்.
அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோட எடுத்து வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக 3 லட்சம் சோல்ஜர்ஸை ரஷ்யன் பார்டரில் கொண்டு போயிட்டு நேட்டோ நிறுத்துறது நேட்டோவோட செக்யூரிட்டியா இல்லை ரஷ்யாவோட த்ரெட்டா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஆர்கே.